பட்டமளித்து பதவி கொடுத்தொரு பக்கம் இழுத்தாலும் ஆழ்வோர் கட்டி அணைத்தொரு முத்தமளித்து கால்கை பிடித்தாலும் என்னை தொட்டு விழுந்து வணங்கி இருந்தவர் தோழமை கொண்டாலும் எந்தன் தாயின் இனிய தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா. இந்த பதவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல வேண்டியிருக்குது. காரணம் என்னென்னா, என் மீதும் சில தனிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலரால். உங்களில் பலருக்கு இது நினைவிருக்கும், அல்லாட்டி ஒத்து போவீங்கள்னு நினைக்கிறேன். எங்களோட பள்ளிக்கூட காலங்களில் நாங்கள் 2 பேருக்கு கடுமையாக பயப்படுவோம். அதாவது சின்ன பிள்ளைகளாக இருக்க, இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு அது அதிகம் இருந்தது. ஒன்று வைத்தியரை கண்டா ஐயோ இந்த ஆள் ஊசியை கீசியை போட்டுருமென்ற பயம் ஒன்று இருக்கும். மற்ற நேசமாக்களை கண்டாலும் அந்த பயம் இருக்கிறது. சில நேரங்களில் பள்ளிக்கூடத்துக்கு வருவினம் இப்படி அந்த சொட்டு மருந்து கொடுக்குறது, இந்த மாதிரி இடங்களில் சில இடங்களில் ஊசி போட்ட நேரங்கள் எல்லாம் இருக்குது. பள்ளிக்கூட ரெஜிஸ்டர் புக்கில் பதிவேட்டில் முதலாவதாக எந்த பேர் இருக்கிறதால, அந்த ஆ என்று தொடங்குறதால முதலாவதாக வரிசையில் நான் தான் இருப்பேன். சில நேரம் இந்த யுத்த காலங்களுக்கு இடப்பட்ட காலங்களில் உங்களுக்கு தெரியும், இந்த தொண்டு நிறுவனங்களால் பள்ளிக்கூடங்களுக்கு புத்தகம் கோப்பியல் இந்த மாதிரி விடயங்கள் கொடுக்க சண்டை பிடிப்பாங்களா யார் முதல் நிற்கிறேன்னு சொல்லி. அப்போ நான் வாக்குவாதப்படுறடே பொறுங்கோ எந்த பேர் தானே முதலாவதாக கிடக்குன்னு சொல்லி. நான் பள்ளிக்கூடத்தில் மோனிட்டரா 4 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்திருக்கிறேன், மாணவ தலைவராக. அதுக்கு பிறகு சில நேரம் வரிசையில் நிற்போம். அதுக்கு பிறகு தான் விஷயம் தெரியும், சரி ஊசி போட போயினோம் நேசமாக்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் அப்போ சண்டை பிடிப்பாங்க. நான் முன்னுக்கு போகிறேன் நீ பின்னுக்கு போகிறேன்னு அதிகமாக பின்னுக்கு போகிறதுக்கு சண்டை நடக்கும். இதுக்கு காரணம் இந்த ஊசிக்கு பயம். இப்போ இது ஏன் சொல்கிறேன்டா, இப்போ அர்ஜுனா ராமநாதன் என்ற பேரை சொல்லிக்க பாராளுமன்றத்திலையும் சரி, இந்த மாவட்ட சபை அதாவது அபிவிருத்தி கூட்டங்கள்லையும் சரி, ஒரு கடும் பயம் நிறைய பேர்ட்ட முகங்களில் தெரியுது. அது என்ற வெளிப்பாடாக அந்த மனுஷன் கேட்குற கேள்விகளுக்கு அல்லது அந்த ஆள் போடுற சத்தத்துக்கு அவரோட கதைக்கிறத விட்டுட்டு நடுநிலையில் விமர்சிக்கிற என்ன மாதிரி ஒரு சிலரோடையும் சில விமர்சனத்தை வைக்கணும். நான் ஏன் இப்படி என்ன ஒரு நடுநிலையாளனாக வர்ணிச்சு கொள்கிறேன்னு சொன்னால், நான் நல்லது செய்ய பாராட்டி இருக்கிறேன். எவராக இருந்தாலும் பிள்ளையான விஷயங்கள் செய்ய கடுமையாக விமர்சித்திருக்கிறேன். அர்ஜுனா ராமநாதன் அவர்களோட விஷயத்திலையும் அப்படித்தான். அவர் தமிழ்நாட்டுக்கு போய் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோடு சில விமர்சனப்பட்ட நேரங்களில் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறேன். அது சார்ந்து இந்த பதிவில் பிற்கட்டத்தில் பேசுவோம். ஆனால் நல்லது செய்ய ஊழலுக்கு எதிராக யார் கதைச்சாலும் அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லவும் நான் தவறியது கிடையாது. அப்போ எனக்கு சில பேர் எடுத்து நிறைய புத்திமதிகள் நிறைய இது நீங்கள் தவறான ஆளை ஆதரிக்கிறீர்கள் அது இதுன்னு சொல்லி எனக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு பதட்டமும் பயமும் என்று தெரியாமல் கிடக்கு. ஒரு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற அமர்வில் நிறைய பங்கெடுக்கணும் இல்லை, தமிழ் மக்களோட பிரச்சனையை அந்த அரங்கில் கதைக்கணும் இல்லை, அல்லது பொது கூட்டங்களில் பங்கெடுக்கணும் இல்லை, இங்கே அபிவிருத்தி சபை கூட்டங்கள் பக்கங்களில் வரையினம் இல்லை என்ற ஒரு விமர்சனம் கடுமையாக இருந்தது. இந்த மனுஷன் என்னடான்னு சொன்னால், அர்ஜுனா ராமநாதனை பொறுத்த வரைக்கும் அந்தால எந்த கூட்டம் என்றாலும் முதலாளாக போய்விடுது. போய்க்க வெறுங்கையோடு போனாலாவது சிக்கல் இல்லை, கையில் சில கோப்புகளை கொண்டு போகிற நேரம் சில பேருக்கு தேவையற்ற பயம் பதட்டங்கள் வர்றதில் எப்படி சொல்கிறது சில காரணங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய ஆதரவு எதிர்நிலை என்றதை விட இந்த விமர்சனங்கள் நாகரிகமாக எப்பவும் சமநிலையில் தான் இருக்கும். தயவு செய்து அவரும் குறை நினைக்கக்கூடாது. அர்ஜுனா ராமநாதன் அவர்களை அந்த ஆள் என்று கதைக்குதுண்டு எனக்கும் அவருக்கும் இடையில் ஒரு 1.5-2 வயசு தான் வேறுபாடுகள் இருக்கிறது. வளமையாகவே எங்கள் தமிழ் சமூகத்தில் இப்போ என்னையும் நினைச்சு தான் சொல்கிறேன், வைத்தியர்கள் என்றாலே ஒரு கடும் மரியாதை எங்கள் மனசுகளில் எப்பவும் இருக்கும். அந்த மரியாதை நான் அவரை விமர்சித்த நேரமும் அந்த மரியாதை எப்பவும் அவரில் இருந்திருக்கிறது. இன்னொன்று, ஊழலுக்கு எதிராக விமர்சனங்களுக்கு வெளியில் இப்போ யார் விமர்சித்தாலும் சொல்லுவினம் பெட்டியை வாங்கினோம் அது இதுன்னு சொல்லி நிறைய கதைப்பினோம். அதில் உள்ள உண்மைத்தன்மையால் சரிஃபுல்லாக இதற்கு வெளியில் ஊழலுக்கு எதிராக கதைச்சு ஒரு போராட்டத்தை தொடுத்தால் கூட அவர்கள் மீது ஒரு நல்ல அன்பொண்டு வரும். மற்றது இன்னொன்றை சொல்லணும், இந்த விமர்சிக்கிறவ இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்குள்ள வெளிநாட்டு காசுகளில் தான் அர்ஜுனா ராமநாதன் வாழுகிறார் என்றும் ஒரு பக்கம் சொல்லிடணும். இன்னொரு பக்கம் வெளிநாட்டுக்காரர் நல்லா திட்டியும் தீர்க்கணும். இன்னொரு பக்கத்தால் சொல்லிக்கணும் என்னென்னு சொன்னால், வெளிநாட்டுக்கெல்லாம் அர்ஜுனா ராமநாதன் போனால் செருப்பால் தான் அடிப்பாங்க. அந்த மாதிரி விமர்சனங்கள் கூட நிறைய தளங்களில் அவற்றை வீடியோக்குள்ளே வருது. இப்போ ஆக்கள் யாராவது ஊடகங்கள் அவற்றை பற்றி பேசைக்கு அவற்றை வீடியோ அவற்றை விவரங்கள் பேசைக்கு இந்த மாதிரி கருத்துக்கள் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் விமர்சனத்தில் ஒரு விஷயத்தை அதில் குறிப்பிடணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிநாடுகளுக்கு அர்ஜுனா ராமநாதன் போனால் செருப்பால் அடிக்கணும் அல்லது
அவரை வந்து வெறுத்து ஒதுக்குவினம் என்று சொல்கிற நீங்கள் இன்னொரு பக்கம் சொல்கிறீர்கள் வெளிநாட்டுக்காரர்கிட்டேருந்து நிறைய காசு வருதுண்டு. இப்போ நானும் வெளிநாட்டில் இருக்கிறேன், ஊருக்கு வந்து போய் ஊர்லேயும் அங்கேயும் இஞ்சேயுமா ரெட்ட குருமையோட வாழ்ந்தாலும் நானும் வெளிநாட்டில் தான் வாழுறேன். அப்போ எங்கட கஷ்ட துன்பம் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் உழைக்கிறதுக்குன்ற துன்பங்களை நீங்கள் யாரும் விளங்கி கொள்ள போகிறதும் இல்லை. ரெண்டாவது இப்போ எனக்கு ஒரு தடவை பிடிக்கையில் ஒருத்தருக்கு நான் செருப்பால் அடிக்க போனேன்டா அவருக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன். அப்போ இந்த விமர்சிக்கிற நீங்கள் வந்து ரெண்டில் ஒரு பக்கம் நில்லுங்க. ஒன்றில் காசு கொடுக்கிறோம், அப்பா வேற ஆதரிக்கிறோம்ன்று வாங்கோ, இல்லைன்னு சொன்னால் செருப்பால் அடிக்க போயிடும், வெறுத்து ஒதுக்க போயிடும், அதால் கடும் எதிர்ப்பு இருக்குது. ரெண்டில் ஒரு நிலையில் வாங்கும். அங்காலே மிஞ்சாலே நின்று வீண் சிக்கல் வேண்டாம். இறுதியாக ஒன்று சொல்கிறேன், என்ன தொடர்பு ஒன்று கூட கருத்துக்களை பகிர்றதுல வந்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னை செதுக்க ஒரு வளப்படுத்துறதுக்கு அது உதவும். அதனால் ஒரு சிலர் இந்த விதண்டாவாதத்துக்கு தமிழ் நீங்கள் பிள்ளையா கதைக்கிறீங்க, பிள்ளையா நாளுக்கு ஆதரவு கொடுக்குறீர்கள், இதை நிறுத்திக் கொள்ளுங்கோ அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அர்ஜுனா ராமநாதன் அவற்றை யூடியூப் தளத்தில் அவற்றை ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். தயவுசெய்து நீங்கள் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான விடயங்களை அவருடைய கதைச்சு கொள்ளுங்கோ. நான் அவற்றை பேச்சாளர் கிடையாது. இன்னொரு விடயத்தையும் சொல்லணும், என்னுடைய பதிவுகளை நிறைய நாம் தமிழர் அமைப்பு கட்சி சார்ந்த நிறைய எங்களோட தமிழ் சொந்தங்கள் பார்த்து வாரீர்கள். சில நேரங்களில் நீங்கள் குழம்பிக்கொள்ளலாம், என்னடா இவர் ஒரு நேரம் அர்ஜுன் ராமநாதன் விமர்சித்தார், இப்போ சில இடங்களில் அவர் கதைக்கிற ஊழல்களுக்கு எதிரான விஷயங்கள் அரசியல் என்று வரைக்கும் அவரோட சில இடங்களில் இவர் பாராட்டுறார் என்றெல்லாம் யோசிப்பீங்கள். நான் ஒன்று உங்களுக்கு அன்போடு சொல்லிக்கொள்வேன், எப்படி அதிமுக திமுக காலங்களில் ஏன் இப்போ ஆட்சி மாறினதுக்கு பிறகும் அடிப்படை கிராமங்கள் நகரங்களில் எவ்வளவோ அடிப்படை பிரச்சனைகளுக்கு நீங்கள் துன்பப்படுறீர்கள். குறிப்பாக அந்த கவுன்சிலர் மேரை பற்றி கதைச்சாலே ஒவ்வொரு அரச பணிகளோ அல்லது ஒரு வேலையை செய்து கொள்றதுக்கு எவ்வளவோ லஞ்சம் கொடுக்குறீங்களன்ற பிரச்சனையில் குமரி கொண்டிருக்கிறதையும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தானே ஐயா எங்களை ஊர்களையும் உறவுகளே இதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஊழல் மறைஞ்சு போய் கிடக்குது. அதாவது மத்தியிலே ஆள்ற சிங்கள அரசால் நாங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் என்று சொல்லி நாங்கள் கதைச்ச காலம் போய் இப்போ எங்களுடைய ஆக்களால் நாங்கள் படுற ரோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் மிக உச்சத்தில் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு கஷ்டம் புரிஞ்சு கொள்ளேன்னு சொன்னால் அடிமட்ட கிராமம் ஒரு உப பிரதேச சபை இந்த மாதிரி இடங்களில் நடக்கிறது அல்லது மாநகர சபையில் நடக்கிற இதுகள் உங்களுக்கு வந்து உங்களோட காதுகளை வந்து சேராது. எனவே அப்படி ஒரு சிக்கலும் இருக்கிறது. அதனால்தான் சில நேரம் தமிழர்களால் இந்த வடக்கு கிழக்கில் வெறுக்கப்படுறவ இந்தியாவுக்கு வந்தோடனே தேசியவாதிகள் ஆகிறார்கள். சில பேர் நேசிக்கப்படுகிறவ அங்கே பிள்ளையானாக்களாகவும் சித்தரிக்கப்படுகிறோம். என்னென்னு சொன்னால் உங்களுக்கே விளங்கும். இப்போ உங்களோட தலைமை நான் மதிக்கிற நாம் தமிழர் கட்சியின் தலைமைக்கு கூட அந்த விமர்சனங்கள் இருக்கிறது ரெண்டு பக்கத்தாலே. அப்போ நிறைய விஷயங்கள் அப்படித்தான் பார்க்கணும். சரி, இப்போ பதவிக்கு போகும். அர்ஜுனா ராமநாதனை பிடிக்காதவைக்கு ஒன்று நான் சொல்கிறேன், அவை சார்ந்துதான் இந்த வீடியோ பதிவு இருக்க போது. தயவுசெய்து இவர் அர்ஜுனா ராமநாதன் சொம்பு அண்டா குண்டா உண்டியல் அது இதன்று குலுக்க வேண்டாம். பதிவை முழுமையாக பாருங்கோ. என்னென்னு சொன்னால் சில விடயங்களை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் கதைக்கிறது சாமானிய மக்களின் யதார்த்த நிதர்சன வார்த்தைகள் மட்டும். சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வாரன் தம்பி தங்கைகளே, என்ற சொந்த பந்தங்களே, என்னிலும் வயதில் மூத்த உறவுகளே, என்ற தந்தை தான் வயதுக்கு நிகராக உள்ளவைகளே, தயவு செய்து என்ற கருத்தோடு எங்கேயாவது ஒரு இடத்தை நீங்கள் ஒத்து வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பகிர்ந்து ஏதாவது ஒரு வழியில் எனக்கு ஆதரவு தாங்கோ. சமூகத்தில் சமூக வலைத்தளங்களில் நடுநிலைக்கும் ஊழலுக்கு எதிரான குரல்களுக்கும் நிறைய பஞ்சம் இருக்குங்கோ. மற்றது ஒவ்வொருத்தருக்கு சார்பு நிலையில் கதை வைக்கிறவைக்கு தான் இப்போ பாராட்டுதலும் வாழ்த்துக்களும் ஆதரவுகளும் அதிகமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் சில இடங்களில் வெளிப்படையாக சொல்லணும். இதுவும் கொஞ்சம் விளையாடும். நேர்மையானவர்கள் அந்த மண்ணை நேசிக்கிற நீங்கள் தயவுசெய்து ஆதரவளித்து என்ன கொஞ்சம் மேலே தள்ளி விடுங்கோ. பறக்கிறத என்னிலும் வயது குறைஞ்ச பிள்ளைகளுக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற அந்த சமூக பொறுப்பை நான் உளப்பூர்வமாக எடுத்துக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவிலையும் ஒரு முக்கியமான விடயம் பற்றி தான் பேச இருக்கிறேன். உண்மையில் எனக்கு இந்த தலைப்பு சார்ந்து பேசுவதற்கு பெருசாக விருப்பம் கிடையாது. இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் இதை பற்றி பேச வேண்டியிருக்கு. இந்த பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முதல் நிறைய பேர் இந்த கருத்துக்களில் உங்களோட நம்பர்களை போடாமல், அதாவது தொலைபேசி இலக்கத்தை போடாமல் நீங்கள் என் கருத்துக்களை பதிவு செய்கிறீர்கள், உங்களோட நாங்கள் கதைக்கணும் இப்படி என்றெல்லாம் கேட்குறீர்கள். இந்த திரையிலையும் போடுறேன். அதுலேருந்து நீங்கள் என்ற இலக்கங்கள் மின்னஞ்சல் அதாவது இந்த இமெயில் இதுகளை பெற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், நான் இந்த தளத்தை தமிழுக்கு மாற்றினதில் இருந்தே என்னுடைய இந்த தளத்திற்கான தொடர்பு விவரங்கள் அதிலே எப்போவுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ற தளத்துக்கு போய் என்னுடைய அந்த ப்ரொஃபைல் படம் மாதிரி ஒன்று இருக்குதானே, என்ற படம் என்ற யூடியூப் தளத்தின் பேருக்கு மேலே அதுக்கு கீழே நீங்கள் பாருங்கள், என்ற தளத்தின் பேர் போட்டிருக்கும். அதில் மோ என்ற இங்கிலீஷ் வார்த்தை போட்டிருக்கும். அதை நீங்கள் அமர்த்தினீங்கள் என்றாலே என்ற முழு விவரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது உங்களோட கருத்துக்களை பகிரணும், சில விடயங்களை சொல்லணும்னா நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம்.
சரி, இப்போ ஏன் திடீரென்று நான் இந்த தொடர்பு விடயங்கள் சார்ந்து கதைக்கிறேன்னு சொன்னால், இப்போ கொஞ்ச நாளாக நான் சொல்ல இந்த 2 மாதத்துக்குள்ள நான் இந்த தளத்தை மாற்றி அமைச்சதுக்கு பிறகு, இன்னும் குறிப்பாக கடந்த 2-3 வாரங்களாக நிறைய பேர் என்ன இந்த வாட்ஸ்அப் ஊடாக, அதாவது இந்த தளத்துக்கண்டு இருக்கிற வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளினம். சில பேர் குரல் பதிவுகள் போடுகினம், சில பேர் கதைக்கணும்னு சொல்லி நானே தொடர்பு கொண்டு கதைத்திருக்கிறேன். பலர் எனக்கு வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவிக்கிறீர்கள். மனமார்ந்த நன்றிகள் அந்த வாழ்த்துக்கு. ஒரு சிலர் வந்து ஒரு அன்பான எச்சரிக்கை ஒன்றையும் விடுக்கிறீர்கள். சில பேர் கொஞ்சம் பலத்த குரலில் சத்தம் போடுறீர்கள். அநேகமாக நீங்கள் கேட்குற கேள்வி சொல்கிற விஷயங்கள் என்னென்னு சொன்னால், தம்பி நீங்கள் தவறான ஒரு ஆளை ஆதரிக்கிறீர்கள், தயவுசெய்து இப்படி செய்யாதீங்கோ, அவர் ஒரு பிழையானால் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் சார்ந்த அறிவுரையை எனக்கு சொல்கிறீங்க. இது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு, தம்பி இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் நீங்கள் கதைக்கணும், உங்களோட பதிவுகளை நிறைய பேர் பார்க்கணும், கொஞ்சம் பார்வையாளர் எண்ணிக்கை அவங்க கூட கூடிக்கொண்டு வந்தால் கூட நிறைய பேர் பார்க்கணும், முக்கியமான ஆட்கள் பார்க்கணும், இளம் பிள்ளைகள் பார்க்கணும். அதால் இந்த விஷயங்கள், இந்த ஊழல் சார்ந்த விஷயங்கள், மண் சார்ந்த விஷயங்கள், கலாச்சாரத்துக்கு எதிரான விஷயங்கள் சார்ந்து பேசுங்கன்னு சொல்லி உங்களோட அனுபவங்களை, வைத்தியசாலையில் நடந்த விடயங்கள், இந்த அதிகாரிகளோடு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், வயது வேறுபாடின்றி என்னோட பகிர்ந்து கொள்கிறீர்கள். அதுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிச்சயம் அதை சார்ந்து அவ்வப்போது நான் நிச்சயமாக பேசிக்கொள்வேன். இன்னும் ஒரு சிலர் எனக்கு ஒரு அன்பான எச்சரிக்கை விடுறீங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், தம்பி நீங்கள் ஏன் இவருக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்கள், ஏன் இது சார்ந்து கதைக்கிறீங்கள், இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, அவர் ஒரு தவறான மனிதர், ஒரு சிலர் தான் அவரை தூக்கி கொண்டாடினோம், அடுத்த தேர்தல் வந்தால் இவர் அடையாளமே இல்லாமல் காணப்பட்டு விடுவார் என்று சொல்லி நீங்கள் அர்ச்சுனாவுக்கு சொல்கிறதா நினைச்சுக்கொண்டு, அதாவது மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு சொல்வதாக நினைச்சுக்கொண்டு விஜயின் பார்வையை நடத்திவாறு எனக்கு நீங்கள் சொல்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சில பதில்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல முறை நான் இதை சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் மந்திரம் மாதிரி இன்னொரு கால் சொல்கிறேன். நான் அர்ச்சுனா ராமநாதன் ஆதரவாளரோ அல்லது அவற்றை கட்சியில் சேர்ந்து பயணிக்கிற ஒரு ஆளோ அல்லது அவருக்காக பிரச்சாரம் செய்யும் ஒரு நபரோ கிடையாது. அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் நான் அல்ல. அதே நேரம் என்னுடைய சுய கருத்துக்களை, என்ற இந்த சின்ன மூளை கட்டுற விஷயங்களை என்ற தம்பி தங்கைகள், குறிப்பாக என்ற கவனம் எல்லாம் என்னிலும் வயது குறைந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறத நோக்கி அல்லது அது சார்ந்து நான் மறு பரிசீலனை செய்ய போகிறதில்லை. என்ற சுய கருத்துக்களை இன்னும் தைரியமாக நான் சொல்வேன். அதை இங்கேயும் கதைப்பேன், யாழ்ப்பாணத்திலையும் கதைப்பேன். அநேகமான பதிவுகளில் நான் யார், நான் எந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன், ஊருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், வருடத்தில் எத்தனை தரம் போய் வருவேன், இப்போ எங்கே இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முறைகள் சார்ந்து பல பதிவுகளில் நான் தெரிவித்திருக்கிறேன். திரும்ப கதைத்த ஒரு விஷயத்தை நான் திரும்ப கதைக்க விரும்பவில்லை. ஆனால் சில வசனங்களை சொல்கிற உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நான் இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு என்ற தளத்தில் நான் 2 தளங்கள் வச்சுருக்கிறேன். ஒன்றை இங்கிலீஷில் செய்து கொண்டு வாரன், இன்னொன்றை தமிழில் செய்கிறேன். அதாவது இந்த தளம் இதையே முதல் இங்கிலீஷில் தான் செய்திருந்தேன். நான் எந்த மண் சார்ந்து என்னிலும் வயது உறைஞ்ச பிள்ளைகளுக்கு ஏதாவது நான் செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும்னு போட்டு தான் இதை தமிழுக்கு மாற்றினது. நான் மற்றவைய மாதிரி நான் இதை விட்டுட்டு வந்தேன் அதை விட்டுட்டு வந்தேன் எதுவும் கதைக்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த தளத்தில் எனக்கு நிறைய பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். இது இங்கிலீஷில் செய்ய நிறைய பேர் வேறு இடங்கள்லேருந்து பார்ப்பினும் நிறைய வேறு தலைப்புகள் சார்ந்து செய்திருக்கிறேன். ஒரு சில பதிவுகளின் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் போடுறேன். இப்போ உங்களுக்கு விளங்க, நான் சாதாரணமாக அந்த தளத்திலெல்லாம் உங்களுக்கு யூடியூப்பை பார்க்குறவங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் வீடியோ போடுறவைக்கு தெரியும். ஒரு பதிவை நீங்கள் போட்டிங்கன்னா முதல் நாள் 2 நாளில் தான் அந்த ஓட்டம், அதுக்கு பிறகு அப்படி என்னென்றும் அது மெல்லமாக நகர்ந்து கொண்டு இருக்கும். அப்படி நான் வந்து இதுக்கு முன்னுக்கு வீடியோவில் போட்டு 100,000ங்களை ஒரு நாளில் கடந்த வீடியோகள் கூட கிடக்கு. பிறகு அந்த 100,000லேருந்து 105,000 ஆகிறதுக்கு ஒரு வருஷமான வரலாறுகளும் கிடக்குது. ஆனால் அந்த ஒரு நாளில் 100,000 20,000 இப்படியெல்லாம் நான் கடந்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொருக்கா நான் ஊருக்கு வரைக்கும் அந்த மண்ணோட பயணிக்கையும் இந்த நிலங்களில் 2 வேலை செய்யக்கையும் பிரதேச சபை, மாநகர சபை, அரசாங்கம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி நாடு சார்ந்து யோசிக்கையெல்லாம் ஒன்று தோணும், என்ற இளம் தலைமுறைக்கு ஏதாவது நான் செய்யணும், எனக்கு தெரிந்த தகவல்களை நான் கண்டிப்பாக சொல்லணும் என்று. என்னை பொறுத்தளவுக்கு அதில் முக்கியமான ஒரு கேள்வி, முந்த நாள் என்னோட கதைச்சி ஒரு ஐயா சொன்னார், வந்து நீங்கள் வேணுமெண்டா பாருங்க தம்பி, அடுத்த தேர்தல் ஒன்று வந்தால் இந்த அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு பேரே அந்த மண்ணில் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் எங்கே இருந்து ஐயா என்னோட தொடர்பு ஒன்று கதைக்கிறீங்கன்னு சொல்ல, வெளிநாட்டில் ஒரு நாட்டின் பேரை சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், இந்த விடயம் சார்ந்து நான் யூடியூப்பில் என்ற அடுத்தடுத்த பதிவுகளில் பேசுவேன், ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் உங்களோட பேர், உங்களோட நாடு, உங்களோட விவரங்களை நான் பகிர மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். இதை மாதிரி அவரோட ஒத்த கருத்து, அதாவது அர்ச்சுனா ராமநாதருக்கு கடும் எதிர்ப்பு நிலையில் உள்ள வேண்டிய ஒரு சில கருத்துகள், ஆனால் அவர்கள் சார்ந்தான் நான் இதில் பேச போகிறேன். ஆனால் எந்த இடத்துலையும் அவை இந்த பேர், முகவரி, எங்கேருந்து தொடர்பு போன்றவை அல்லது இந்த வாட்ஸ்அப்பில் என்னோட கதைச்ச ஸ்க்ரீன்ஷாட்டுகள் அவ்வாறான விவரங்கள் எதுவும் பகிரப்பட மாட்டாது. என்னோடு யார் தொடர்பு கொண்டு பேசினாலும், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தாலும் அது சாதக பாதகங்களை கடந்து ஒரு தனிநபர் விவரத்தை எந்த சூழல்லையும் பகிர மாட்டேன். இது நான்
என்ன வளர்த்து கொண்ட விதம், இதை நான் வந்து ஒரு அடிப்படை ஒழுக்கமாக எனக்குள்ளே வச்சிருக்கிறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நான் அந்த மண் சார்ந்து ஒவ்வொரு கிராமங்கள், நகரங்கள், மாவட்டங்கள், மாகாணங்கள் என்று சொல்லி வருடம் தோறும் நான் போகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு 20 நாள் நின்றாலும் சரி, வளமையாக நான் ஒரு 2 மாதங்கள் நிற்பேன். 2 மாதத்தில் கிட்டத்தட்ட பாதி, அதாவது 1 மாத காலங்கள் இந்த பயணங்கள்லேயே போகும். நான் அந்த ஐயாவுக்கு ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவின் விளக்கத்துக்குள்ளே போகிறேன். இன்றைக்கு ஒரு பொது தேர்தல் இலங்கையில் அறிவிக்கப்பட்டாலும், குறிப்பாக இப்போ அர்ச்சுனா ராமநாதனை பற்றி அறிஞ்சவைக்கு தெரியும். அவர் சுயேட்சையாக வென்றால் கிட்டத்தட்ட ஒரு 26,000 வாக்களுக்கு மேலே வென்று பாராளுமன்ற உறுப்பினராக போனவர். ஒருவேளை இந்த நிமிஷம் நான் கதைக்கிற இந்த நிமிஷம் அங்கே ஒரு பொது தேர்தல் வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதே மாதிரி சுயேட்சையாக நின்றால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த களத்தை விளங்கி கொண்டு நான் அந்த மண்ணுக்கு போகிறேன், நான் மக்களோட கதைக்கிறேன் என்ற ஒரு அடிப்படையில் நான் யாழ்ப்பாணத்தை விளங்கி கொண்ட அளவுக்கு சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் போன பொது தேர்தலில் அவர் சந்தித்து பெற்ற வாக்குகளை தக்க வச்சு கொள்ளுவார். இதில் ஒற்று மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு மேலதிகமான வாக்குகளை பெற்றாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏனென்று சொல்லி சொன்னால், நான் வெளிநாட்டில் மட்டும் குந்தி இருந்து கொண்டு கதைக்கிற ஆள் கிடையாது. இதை சொன்ன உடனே சரி, இவர் அர்ஜுனாவுக்கு சொம்பு, அண்டா, குண்டா, குடம், அடே அப்பா, உங்களோட கதைச்சு பழகிறது எவ்வளவு சோழி, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சவால்கள் என்று நான் நன்கு புரிந்து கொண்டவன். ஆனால் உண்டை மட்டும் நான் சொல்கிறேன், தயவு செய்து மண்ணுக்கு போங்கோ, அந்த ஊர்களுக்கு போங்க, நகரங்களுக்கு போ, மக்களோட கதையுங்கோ. நீங்கள் உங்களை யாரென்று வெளிப்படுத்தாமல், நீங்கள் அர்ஜுனாவை ஆதரிக்கிறவரோ எதிர்க்கிறவரோ, நீங்கள் ஒரு யூடியூப் தளத்தை நடத்துகிறவரோ அல்லது ஒரு சமூக வலைத்தளத்தை நடத்துகிறாலோ ஒரு ஊடகமோ எதையும் சொல்லாமல் இயல்பாக நீங்கள் மக்களோட கதையுங்க. நான் சொல்ல ஒரு 2 பேரோட கதைக்கிறது, ஒரு 10 பேரோட கதைச்சிட்டு வந்து வியாக்கியானங்கள் கதைக்காமல் விமர்சனங்கள் செய்யாமல் 1000, 2000 என்று சாதாரண கூட பயணங்களில் சந்திக்கிற நபர்களோட சும்மா அப்படி கதையை கொடுத்து கேட்டு பாருங்கள், உங்களுக்கு களம் புரியும். நீங்கள் நிறைய பேர் என்னோட சவால் விடுறீர்கள், நான் அர்ச்சுனா ராமநாதன் ஆதரவாளர் கிடையாது, ஆனால் களம் தெரியும். நாங்கள் களம் தெரியாமல் தான் நிறைய பேர் விமர்சனங்கள் செய்கிறது. என்னன்னு சொன்னால், இப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் யூடியூப்பில் நீங்கள் போனீங்கன்னா, நான் உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தளத்துக்கு போங்க, அங்கே ஒரு பதிவு கொண்டு வரும், அது யாருக்கு ஆதரவாக இருக்கோ அந்த ஆதரவாளரும் அதுக்கு கீழே போய் கருத்துக்களை போடுவேன். அத்திப்பு மாதிரி அங்கே ஒரு எதிர்ப்பு வரும். எந்த தளத்தில் கடும் எதிர்ப்பு இருக்குது, ஆனால் தகாத வார்த்தைகள் காரணமாக அவைகள் நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது தான் நீங்கள் நிறைய சிவத்த இதயங்கள் வாழ்த்துக்களை நீங்கள் எந்த தளத்திலையும் பார்ப்பீங்க. காரணம் என்னென்னு சொன்னால், எந்த தளத்தை சின்ன பிள்ளைகள், குறிப்பாக பொம்பளை பிள்ளைகள், பெரியவ, வயது வேறுபாடு இல்லாமல் பார்க்குறதாலே, அதாவது குறைஞ்சபட்ச பார்வையாளர்கள் இருக்கிற பட்சத்தில் கூட முக்கியமான இதயங்களை நான் தொட்டுக்கொண்டு வரேன். அதால் அந்த உறவுகள் வந்து இந்த தளத்துக்கு வந்து முகம் சுளிக்காமல் பதிவையும் பார்த்து அதுக்கு கீழே வர கருத்துக்களையும் படிச்சுட்டு மகிழ்ச்சியோடு போகணும். இதுதான் என்ற அடிப்படை ஆசையும் விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன், அர்ச்சுனா ராமநாதனை ஆதரிக்கிறவே எதிர்க்கிறவே எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் இது எல்லாமே, இவர்கள் எல்லாருமே என்ற சொந்த பந்தங்கள். இப்படித்தான் நான் யோசிக்கிறது. குறிப்பாக யுத்த காலத்தில் அந்த மண்ணை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு இப்போ உங்களுக்கு தெரியும், பழைய கவிதைகள் எல்லாம் சொல்லிவினோம், ஒரு பறவைக்கு அதிகமாக தெரிகிறையில் அந்த கூட்டின் அருமை அது இறை தேட தொடங்கும் வரைக்கும், இறை தேட தொடங்கி நிறைய தூரம் பறந்து போய் சில நேரங்களில் திசைகள் தெரியாமல் குழப்பப்பட்டு குழம்பி நிற்கிற இடங்கள்ல அல்லது வர முடியாமல் இருக்கிற இடத்துல தான் அந்த பறவைக்கு அந்த கூட்டின் அருமை தெரியுமென்னு சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் என்ற பெயரை நான் இப்போவும் சொல்கிறேன். யாருக்கும் நீங்கள் தனிநபர் விமர்சனங்களை கடந்து, இப்போ நானும் சொல்கிறேன், எனக்கு அர்ச்சுனா ராமநாதனை பிடிக்காம போகும். இது 2வது பிரச்சனை. அவரை நான் ஆதரிக்கல, இதை நான் திடமாக உரத்து சொல்கிறேன். அதே நேரம் நான் ஆதரிக்கிறது எதன்றையும் சொல்கிறேன். நான் ஆதரிக்கிறது ஊழலுக்கு எதிரான அந்த சத்தத்தை. உங்களோட மனச்சாட்சியில் கையை வச்சு சொல்லுங்க, அர்ச்சுனா ராமநாதன் ஒரு ஆள் அரசியலுக்குள்ள வந்து பிரதேச சபைகள், மாநகர சபை, மாவட்ட சபை, மக்கள் அபிவிருத்தி சபை கூட்டங்கள், இதுகள் மாதிரி விடயங்களில் அவர் பங்கெடுக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு தெரிஞ்ச ஊழல் எவ்வளவு, அதுக்கு பிறகு தெரிஞ்ச ஊழல் எவ்வளவு நீங்கள் உங்களோட மனச்சாட்சியில் கை வச்சு சொல்லுங்க. இன்னொரு விஷயம், ஒரு பாராளுமன்றம் எப்படி இருக்கும், ஒரு கிராம அபிவிருத்தி சபை கூட்டங்கள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விடயங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி அவர் வந்ததுக்கு பிறகு பெரும் விழிப்புணர்வு மக்கள் மத்தியில், இந்த இளைய பிள்ளைகள் மத்தியில் ஏற்பட்டதையும் மறக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் அவரை பிடிக்க இல்லை என்றதுக்காண்டி கொக்கரிச்சா கூட உண்மை இதுதான். எனக்கும் பிடிக்காம போகும். நீங்கள் வேணுமெண்டா இந்த தளத்தை போய் பாருங்கோ. இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். இது இந்த வீடியோ நான் போட்டு முதல் 30 மணித்தியாலங்களில் 17,000 பார்வையாளர்களை எட்டினது. அதுதான் நான் நினைக்கிறேன் இந்த தளத்தில் நான் போட்ட 2வது பதிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தமிழகம் சென்று அங்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய செந்தமிழன் சீமான் அவர்களை வந்து கடுமையாக விமர்சித்திருந்தார். அதுக்கு எதிர்வினையாற்ற விதத்தில் நான் அந்த பதிவை செய்திருந்தேன். கடுமையாக அர்ச்சுனா ராமநாதனை எதிர்த்திருந்தேன். அப்பவும் நாகரிகமான வார்த்தைகள் ஊடாக. உங்களுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், அதுக்கு அடுத்த நாள் ஒரு வீடியோ போட்ட நான் நினைக்கிறேன்
9 மணித்தியாலங்களில் 18,000 பார்வையாளர்கள் பார்த்த வீடியோ, அது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் போடுறேன். இதையெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நான் காசு உழைக்கணும், விஷயங்களை எனக்கு ஏற்ற மாதிரி சுயநல போக்கில் செய்யணுமெண்டா அர்ஜுனா ராமநாதனை நான் இப்போவும் சொல்கிறேன், திட்ட வெளிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால் அதாவது எந்த விமர்சனங்கள் எப்பவும் நாகரிகமாக இருந்திருக்கிறது. ஒருவேளை நான் காசு உழைக்கணும் அல்லது ஏதாவது ஒன்றை விலங்கமாக செய்யணுமெண்டு அர்ஜுனா ராமநாதனை உங்களுக்கு புரிகிற எளிய முறையில் சொல்கிறேன், கிளிக்க வெளிக்கிட்டேன்டா பார்வையாளர்கள் கொட்டுவேன். ஆனால் நான் அர்ஜுனா ராமநாதனை அந்த சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்னுக்கு நான் உங்களை இந்த போராட்டத்தை விட்டுட்டு போக மாட்டேன், ஆனால் கொத்தரட்டி ஒன்று வாங்கி தாங்க கேட்டு அந்த நிமிஷத்தில் இருந்து இந்த வரைக்கும் அவரை கவனித்து கொண்டு வாரன். அநாகரிகமான வார்த்தைகள், இரட்டையற்ற வார்த்தைகள், இந்த விமர்சனங்கள் நான் கடுமையாக வைத்திருக்கிறேன். அதை அவர் கூட ஒப்புதல் மாதிரி ஒரு பதிவு ஒன்று செய்திருந்தார். இப்போ நிறைய மாற்றங்களை செய்திருக்கிறார். அவ்வப்போது அங்கே சில சறுக்கல்கள் வருகிறது, அதுவும் கண்டனத்துக்குரியது. ஆனால் இப்போ ஒரு 2-3 கிழமையாக அவற்ற பதிவுகள் மிக சிறப்பாக இருக்கிறது. இது என்ற தனிப்பட்ட கருத்து. நிறைய பேர் பிரச்சனை இப்போ எங்களை தனி மனித விருப்பு வெறுப்புகள், எங்களை ஒருத்தருக்கு பிடிக்கையில் அல்லது எங்களுக்கு ஒரு தடவை பிடிக்கலை என்ற ஒன்று எல்லாத்தையும் அந்த கண்ணோட்டத்திலேயே பார்க்குறோம். மற்றது நாங்கள் எதை நோக்கி ஓடுறோம், எதை நோக்கி தேடுறோம் என்று தான் எங்களை நோக்கி எல்லாமே வரும். எங்களோட சிந்தனை நாங்கள் கதைக்கிறது. இன்னும் குறிப்பாக நீங்கள் சொல்லணும்னா அந்த யூடியூப்புகள் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் நீங்கள் எந்தெந்த மாதிரியான வீடியோவை தேடி பார்க்குறீங்களோ அந்தந்த மாதிரி வீடியோவை தான் இந்த யூடியூப்போ மற்ற தளங்களோ உங்களுக்கு பரிந்துரை செய்து கொண்டு இருக்கும், அதாவது ரெக்கமெண்டேஷன். சரியா? அப்போ இப்படியும் விஷயம் இருக்குது. நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நிறைய ஊழல் பற்றி கதைக்கிறார், நிறைய விஷயங்களை மிகுந்த சீற்றத்தோடு கதைக்கிறார். இதெல்லாம் பேசப்பட வேண்டிய ஊழல்கள். தனிப்பட்ட முறையில் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த அதிக புத்தகங்கள் வாசிக்கிறது, இந்த மண் சார்ந்த விடயங்களை தெரிஞ்சு கொள்கிற ஆர்வங்கள் நிறைய இருக்கிறது. நான் இப்பொழுது 37 வயதை கடந்து 38 வயசையும் தொடப்போகிறேன். ஆனால் நிறைய ஊழல் பற்றி அறிந்திருக்கிறேன். ஆனால் அர்ஜுனா ராமநாதன் இந்த பிரதேச சபை கூட்டங்களில், மாவட்ட சபை கூட்டங்களில் கதைக்கு வெளிக்கிட்ட பிறகுதான் துல்லியமான சில ஊழல்கள் கூட எனக்கே தெரிய வந்தது. எனக்கே என்று சொல்லி நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரையில் என்ன மாதிரி சாமானிய மக்களுக்கு கூட தெரிய வந்தது. அரசியல், தனி மனித விமர்சனங்கள் இதுகளெல்லாம் கடந்து அர்ஜுனா ராமநாதன் ஒரு பெரும்பிழா விட்டுட்டார் எங்கேன்னு சொன்னால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன். அர்ஜுனா ராமநாதன் அந்த வைத்தியராக இருந்த நேரம் போராட்டங்களை ஆரம்பித்த மூட்டம் கதைச்ச மாதிரி நாக்கை அடக்கி தன்மையான முறையில் ஆபாச வார்த்தைகள், இந்த திட்டுறது கிளிக்கிற இதுகள் இல்லாமல் கதைச்சிருந்தாராக இருந்திருந்தால் போன முறை எடுத்த 26,000 வாக்குகள் அது ஒரு 50,000 வாக்குகளை தாண்டி இருக்கும். என்னென்னா அந்த விமர்சனம் அவர் அரசியலுக்குள்ளே வரைக்கே ஆரம்பிச்சிட்டு, இதான் பிரச்சனை. ஆனால் களத்தில் நான் போகிறேன், இங்கே ஆக்களோட கதைப்பேன், யூரோப்புக்குள்ளேயும் ஐரோப்பாக்குள்ளேயும் நிறைய நாடுகளை ஊடாக அல்லது நிறைய நாடுகளுக்குள்ளே பயணிப்பேன், பயணங்களை செய்வேன். நிறைய மக்கள்கிட்ட கடும் ஆதரவு இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் வேணுமெண்டா ஒரு சவாலுக்கு வர போறீங்களா வாங்கோ. நான் பெரிய புத்திசாலியோ அல்ல அரசியல் தீர்க்கதரிசியோ இல்லை, ஆனால் அடிப்படையாக சொல்கிறேன், நாளைக்கு அங்கே தேர்தல் வந்தாலும் ஒரு கணிசமான வாக்குகளை அர்ஜுனா ராமநாதன் பெறுவார். இப்போ குறிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் இலங்கை தேர்தல் முறையில் இப்போ இந்த மாவட்டத்துக்குள்ளே இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், யார் முதலாவது, யார் ரெண்டாவது, யார் எத்தனை வாக்கு எடுத்தது, இந்த அடிப்படையில் தான் வெல்லுவினம். அர்ஜுனா ராமநாதோடு யார் எதிர்த்து அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் நின்றாலும் இன்றைய நாளில் அவர் இலகுவாக அந்த பகுதியில் வெல்லுவார். இது களம். அதாவது எந்த ஒரு கருத்து நான் இப்படி கதைச்சு போட்டேன், சில வேளை யாராவது ஒரு ஆள் 2 பேராவது என்ற கருத்து உள்வாங்கி என்னால் நீங்கள் மடமாற்றப்பட்டு மாறி அர்ஜுனா ராமநாதனுக்கு வாக்கு குத்திட்டோம்னு சொல்ல வேண்டாம். வாக்குகள் உங்களுடைய உரிமை, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய முடிவு. சொல்ல வேண்டியது என்ற இளம் சமூகத்துக்கு, என்ற தம்பி தங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறதுக்கு முதல் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். நிறைய ஆக்கப்பூர்வமான பதிவுகளை போட்டுக்கொண்டு வாரன், அதுகளையும் பாருங்க. நேற்று முந்த நாள் போட்ட பதிவுகள், அதாவது எங்களை சுற்றியுள்ள அரசியல் என்னன்னு சொல்லி என்னிலும் வயது குறைந்த எனது தம்பி தங்களுக்கு பகுதி 1 பகுதி 2 போட்டிருக்கிறேன். பாருங்கோ. எங்களை நிறைய காலம் ஏமாத்திருந்தோம். இப்போ நான் சொல்கிறேன், இந்த கருத்துக்கு அர்ஜுனா ராமநாதன் அல்லது அவர் சார்ந்த தலைப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். இன்னொரு ஆக்கப்பூர்வமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வச்சா குடும்பி சிறச்சா மொட்டை நின்று நிதானிப்பதை ஏந்தா நீ விட்ட உணர்ச்சி பேச்சு வார்த்தை வாழ் வீச்சு உருவரு எல்லாம் உருக்குலைஞ்சு போச்சு. போத தலை கேறி போக்கு மாறியாச்சு. இந்த தலைமை இனி தேவையில்லை, தூக்கி எறிந்து விடு தொலையில் தொல்ல. தோழனாகி நீ தோள் கொடுத்தோடு, உரிமைக்காக நீ சேர்த்து களமாடு.